வெல்கம் டு ராஜபாட்டை. இன்னைக்கு நாம ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதரை சந்திக்க போறோம். எண்ணற்ற விருதுகளை வாங்கியிருக்கிறவர், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், இந்த விருதுகள் ஒரு பக்கம், சங்கீத நாடக அகாடமி அவார்டு, கலைமாமணி அவார்டு, அது போன்ற பல்வேறு விருதுகள், அப்புறம் உலக புகழ்பெற்ற அளவுல கிராமி அவார்டு. இப்படி இவர் வாங்கிட்டு இருக்கிற விருதுகளை எல்லாத்தையும் நீங்க ஒன்னா சேர்த்து வச்சாலே அவர் வீட்டுல வைக்கிறதுக்கு இடம் இருக்குமா குழுக்க அப்படின்னே தெரியாத அளவுக்கு கட்டம் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட மிகச் சிறப்பான முறையில், அதாவது கட்டம் அப்படின்னாலே இவர் பேர் தான். இவர்தான் நம்ம இன்றைக்கு சந்திக்க போறோம். நாம இன்னைக்கு சந்திக்க போறது விக்கு விநாயகராம். வணக்கம். வணக்கம். முதல்ல உங்க பேர்ல இருந்து ஆரம்பிப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. விக்கு விநாயகராம் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது? சாதாரணமா நான் ரெட்டை ட்வின்ஸ். நானும் என் சிஸ்டரும் ஒன்னா பிறந்தோம். டாக்டர் வந்து என்ன செஞ்சாரு, பையன் படைக்க மாட்டா, இன்னைக்கோ நாளைக்கோ இதாயிடும் அப்படின்னு விட்டுட்டா. எங்க அப்பா வந்து பிள்ளையார் பக்தன். எங்க பெரியப்பா வந்து கவி சக்கரவர்த்தி வைத்தியநாதமான பெரிய கவி, பாடினால்னா உடனே பழிச்சிடும் அந்த மாதிரி வர கவி. அவர் என்ன செஞ்சார், இது குழந்தைய தத்து கொடுத்துட்டா போறோம்னா. ஏன்னா நாங்க ரெட்டையா இருந்தாலும் என் பேர் ரமாமணி, அவ பேர் சீதாலட்சுமின்னு பேரு. ரெட்டையா இருந்தா ராமர் சீதான்னு பேர் வச்சிருந்தோம். அப்ப வந்து என்ன ஆச்சு, தத்து கொடுக்கறதுனா பிள்ளைய வந்து தான் எடுத்துப்பா, பொண்ணை வந்து யாரும் தத்து எடுத்துக்கிறதுக்கு வழி இல்ல, யார்கிட்ட கொடுக்கறது என்ன பண்றது என்னங்கிறது ஒழிச்சிருந்தார். அப்போ நாங்க தென்னூர் திருச்சிராப்பள்ளியில தென்னூருங்கிற ஊர்ல சம்மர் ஹவுஸ்ல நாங்க அக்ரஹாரத்துல குடியிருந்தோம். அப்ப வந்து என்ன செஞ்சார், ஒரு பிள்ளையார் கோயில கொண்டு போய் இந்த ஒரு தத்து கொடுக்கலாம், ஒரு சாஸ்திர கூப்பிட்டு தட்சணை எல்லாம் கொடுத்து வச்சா, பிள்ளையாருக்கே தத்து பண்ணிடலாம் அப்படின்னு. பிள்ளையாருக்கு தத்து பண்ணா மனுஷாருக்கு கொடுத்தா அவள்கிட்ட கொடுக்கலாம், பிள்ளையாருனா காடு கடவுளா இருக்கு அதுக்கு, அதனால பேரை மாத்தினேன், விநாயக ராம் அப்படின்னு பேர் வச்சா. சரி, அது வந்து நாங்க தனியா வந்தோம், என் சிஸ்டர் தனியா இருந்தா. இன்னைக்கு நாங்க 2 பேரும் நல்லா இதா இருக்கோம். அவளுக்கு கல்யாணம், குழந்தைகள், எனக்கு இதா இருக்கு. அப்புறம் இந்த விக்குங்கிறது எப்படி வந்ததுன்னா, விநாயகராம் ரமாமணில இருந்து விநாயகராம் வந்தது. விநாயகராம் வந்த அப்புறம் அவ என்ன செஞ்சா, நான் எம்எஸோட யுனைடெட் நேஷன் கான்சர்ட்டுக்கெல்லாம் அமெரிக்கா 1906 போய், அப்போ ராதா விஸ்வநாதன் அவ என்ன செஞ்சா, அவ பொண்ணு வந்து ஒரு ஹேண்டிகேப் வயசு இது இல்ல, அவ நாங்க மூர்த்தி விவிஎஸ் எல்லாரும் ஃபேமிலியா நாங்க பழகினோம். அப்ப அவ வந்து என்ன செஞ்சா, விக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான், விக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். நான் அதை சாதாரணமா நினைச்சுட்டேன். இது அது 66 ஆயிடுச்சு. அப்புறம் நான் 70s ஜான் மெக்லாப்லோட எல்சங்கர் சக்தி குரூப்ல சேர போயிருந்தேன். சக்தி குரூப்பை பத்தி நம்ம டீடைலா பின்னாடி பேசுவோம். பட் இது அது எல்சங்கர் ஜாகிர் ஹுசேனோட. அப்போ ஜான் சொன்னா, விநாயகராம் அப்படின்னா ப்ரொனவுன்ஸ் பண்றது கொஞ்சம் வரணும், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நெக் நேம். என்ன எனக்கு சட்னி இந்த குழந்தை சொன்ன விக்கு அப்படின்னு சொன்னேன். அதுல இருந்து என்னாச்சும் விக்கு விநாயகராம் பாப்புலர் ஆயிடுச்சு. உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த கட்டம்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது வந்து, ஒரு பானையா நான் பாக்குறேன், அதுல இவ்வளவு சாத்தியங்கள். அது எந்த பானை எடுத்தாலும் கையில கொடுத்தா சத்தம் வந்துருமா? இல்ல, இது வந்து கடம் அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல கடம்பா, தமிழ்ல பானைன்னு அர்த்தம். இந்த கடம் வந்து மானாமதுரையில, மதுரைக்கு பக்கத்துல மானாமதுரை தான் இது ஸ்பெஷலா ஒரே ஒரு ஃபேமிலி தான் பண்றா இன்னைக்கும்.
நான் அவளுக்கு ஸ்காலர்ஷிப் சங்கீத நாடக அகாடமியில வாங்கி கொடுத்திருக்கேன். அது பரம்பரையா அப்பா பேரன் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து சாதாரண பானையில வாசிடலாம், அது வந்து ஒரு கொத்தா உடஞ்சு போடும். இது ஸ்பெஷலா இருக்கிறதுனால மானாமதுரைன்னு பல விதமான பஞ்சலோகங்கள் இல்ல 5 எலிமெண்ட்ஸ் கலந்துருக்கு இந்த இதுல பஞ்சபூதம் இருக்கு. அதனால இது வந்து அந்த ஒரு மண்ணுலதான் இந்த அந்த ஒரு ஃபேமிலி தான் பண்றான். அது வந்து அந்த கடத்துல ஃபிங்கரிங்ல வெரைட்டி சவுண்ட் பண்றாங்க. ஓகே, சோ இது ரொம்ப ஸ்பெஷலாக பண்றது. அப்ப நீங்களே போய் பக்கத்துல இருந்து உங்களுக்கு இப்படி வேணும்னு சொல்லி செய்வீங்களா? அதாவது அவன் வந்து பண்ணி வச்சிருவான். இதுல வந்து ஒரு அட்ட டைம் சொக்கப்பான மாதிரி பண்ணி இது பண்ணி அதுல ஸ்ருதிங்கிறது ஒண்ணு இருக்கு. பாட்டுக்கு இப்ப பாடகா எல்லாம் இதுல ஸ்ருதி சேர்க்க முடியாது. அந்த ஒரிஜினல் சவுண்டு தான் ஸ்ருதி. நான் அவன் பண்ணி வச்சோன்னா எனக்கு கூப்பிடுவான். நான் போய் இந்த பிச்சு வைப்போ சுதி பாக்ஸோ போட்டு அண்ணன் சுதி எதுவோ செலக்ட் பண்ணி வச்சிருவேன். உங்களுக்கு என்ன கடை வேணுமோ, இப்ப எனக்கு 2 கட்டை வேணும்னா இம்மிடியா கிடைக்காது, கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். ஒரு தடவை மாணவர் போனா என்னென்ன சுதி இருக்கோ அதை எடுத்து அதுல எல்லா கடமும் சேராது. ஒரு சில கடம் தான் 100 பானை பண்ணலாம். கடம் பானை போல் 100 அது பண்ணா ஒரு 50 20 தான் சேரும். மிச்செல்லாம் அவன் தண்ணி கொட்டி வச்சுக்கிறது தான். நீங்க முழுக்கவே ஒரு இசை குடும்பம் தானா? இல்ல, முழுக்கவே இசை குடும்பம் தான். அதாவது எங்க அம்மாவோட அக்கா ஹஸ்பண்ட் பெரிய ஜி ராமநாதன், பெரிய மியூசிக் டைரக்டர், பழைய கால மியூசிக் டைரக்டர். அப்புறம் எங்க அம்மா மாமா பையன் கே மைதுநாதன் மிருதங்கம். அது எங்க மாமா வந்து கே.சி. தியாகராஜன் வயலின், ஆல் இந்தியா ரேடியோ. இன்னொரு அண்ணா வந்து வன்மீகநாதன் தமிழ் ப்ரொஃபசர், தமிழ். இது மாதிரி எல்லாம் கலை அந்த எல்லா விதமான ஃபேமிலில இருக்கு. கட்டம் எப்படி வந்து சேர்ந்தது? நான் வந்து திருச்சியில நாங்க பிறந்தோம். 5-6 வயசு வரையும் திருச்சியில இருந்தேன். அப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்து ஆல் இந்தியா ரேடியோல வேலை திரும்பி போயிடுச்சு. அப்போ அவர் வந்து என்ன வேலையா இருந்தார்? அவர் வந்து மோர்சிங் வாசிப்பார். அவரோட ஹிஸ்டரி சொன்னா பெரிய, அதாவது அவர் வந்து மிருதங்கத்துல தஞ்சாவூர் வைத்தியநாதன் மிருதம் கத்துட்டு இருந்தார். அவருக்கு வந்து மெட்ராஸ் ட்ரெயின் இந்த ஷட்டர் வந்து இந்த மோதிர விரல் யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. நல்ல பாப்புலரா இருந்தபோது அவருக்கு வாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஜன்னல் வந்து கை வச்சுட்டு ஒடிச்சு இந்த மோதிர விரல் யூஸ் பண்ண முடியாம இதாகிடுச்சு. அப்போ அதனால அவர் என்ன செஞ்சார், மோர்சிங் ஒரு வச்சு ஏன்னா குடும்பத்தை நடத்தணுமே, அதுல வச்சு ஆல் இந்தியா ரேடியோல பண்ணிடு. அப்ப வந்து மோர்சிங்கிற வாத்தியமே இல்லைன்னு சொல்லி மோர்சிங்கும் எடுத்துட்டு வேலையும் போயிடுச்சு அப்பாக்கு. 4 குழந்தைகளை வச்சுட்டு எப்படா இது பண்றதுன்னு அவரு கவலை. மெட்ராஸ் வந்து அப்ப நான் எனக்கு 8-9 வயசு. அப்ப வந்து அவர் ரொம்ப சிரமப்பட்டதுனால தனக்கோ ஒண்ணும் இல்ல, என் குடும்பமும் 6 பேரையும் காப்பாற்றணும். இதுக்கு என்னடா பண்றது, என்ன வந்து படிப்பை நிறுத்திட்டு 8வது கிளாஸோட என்ன ESLC அதுல வேற இவனுக்கு படிப்பு வராது, ஒண்ணு வராது, நம்ம சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மிருதங்கத்தை ஒரே வருஷத்துல தயார் பண்ணேன். நீங்க முதல்ல கத்துக்கிட்டது மிருதங்கம் தான். ஏன்னா மிருதங்கம் கத்துட்டா கடம் எல்லாமே வரலான்னு. அதுலயும் வந்து எனக்கு படிப்பு இது இல்லைங்கிறதுனால என்ன 24 மணி நேரமும் இதுலயே சாதகம் இல்லை. காலையில 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவார். சாத்தூத்து தான் கொடுப்பேன், தண்ணி சாதம் வச்சு அதை கொடுத்து அது வாசிக்கிறது. ரூம்ல வந்து விளக்கேற்றி வச்சு இருட்டுல சாமி படுத்துக்கிட்ட அந்த விளக்க அணையிற வரையும் ஒரே சொல்ல வாசிக்கணும். காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சா 7 மணி வரையும் வாசிக்கணும். அப்புறம் தயிரிஞ்சாதம் பழையது போட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் இது இருந்துட்டு திருப்பி வாசிக்கணும். திருப்பி 12 மணிக்கு சாப்பாடு, திருப்பி மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் கணக்கெல்லாம். இது சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பிச்சு 8:30 மணிக்கெல்லாம் அதாவது ரொம்ப ரொம்ப தொடர்ந்து ஒரு நாள் விடாம சாதம். அப்படி அதே ஒரே வருஷத்துல இந்த கலையை கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. ஒரே வருஷத்துல நீங்க கத்துட்டு கச்சேரிக்கு வச்சு விட்டாரு. அதுல வந்து இதுதான் எனக்கு முதல்ல கச்சேரி. அது ஒரு பெரிய உங்க அப்பாவுடைய வந்து உங்களை உடனடியாக உங்களுக்கு ஏதோ வருமானம் வர்றதுக்காக சொல்லி கொடுத்து என்ன மூலமா வருமானம் வரணுங்கிறத அந்த குடும்பத்தையும் காப்பாற்றணும். ஏன்னா அவர் ஒருத்தர் வரும்படி ஒன்னும் இல்ல, மோர்சி வச்சு என்ன பண்றதுக்கு பண்ணலாம். அப்படி வந்த போது முதல்ல தூத்துக்குடியில வி.வி. சடகோபன் எல்லாம் பெரிய கச்சேரியா தான் வச்சேன். டிவி குருசாமி கச்சேரி வச்சேன். அப்ப வந்து நான் 12 இது எல்லாமே வந்து மிருதங்கம் பக்கவாத்தியா இல்ல, மிருதங்கத்தை கச்சேரி என்ன கடத்துக்கு விட்டுறாங்க. முதல் கச்சேரியே கடத்துக்கு தான். ஓஹோ,
மிருதங்கம் கத்துடுது மிருதங்கம், கச்சேரி ஆனா கடத்துக்கு இதே பாடம் தான் அப்ளை பண்ண வேண்டியது. சரி, கடத்துக்கு விட்டேன். கடத்தை விட்டு கச்சேரிக்கு, ஏன்னா மிருதங்கத்தோட கடம் வாசிச்சு தான் உங்களுக்கு ஒரு லெசன்ஸ் வந்த மாதிரி. இந்த மிருதங்கம்லாம் மெயினா. ஆனா அப்ப உங்களுக்கு மிருதங்கத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்குமா இல்ல கடத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்குமா? அப்ப வந்து மிருதங்கத்துக்கு கம்பல்சரியா இல்ல, பாட்டுக்கு புரிய மிருதங்கம் எல்லாம் இருக்கும், கடத்துக்கு யாருமே கிடையாது. அப்ப வந்து சாய்ஸ்ல வந்து கடம் தான். கடம் எந்த கச்சேரி வேணாலும் வேணும்னாலும் அழிச்சுக்கலாம். கடம் வாசிக்க தெரிஞ்ச ஆட்களும் குறைவாக. ஆமா, அதோட இல்ல, கச்சேரிக்கு வந்து பாட்டு புரிய மிருதங்க கம்பல்சரியா. கடம்னா உபரிதான், எப்ப வேணா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இருந்தால ஏன்னா ஆயிடுச்சு போய் 5 ரூபாயோ 10 ரூபாய் கொடுக்கறது. மிருதங்கன்னா கம்பல்சரியா ரேட் இருக்கும், என்ன ஆயிடுச்சு போய் 10 ரூபாய் கொடுக்கறது. அது வந்தா சரி. அதனால என்ன கடத்தேன் இது பண்ணி அதுல சம்பாதிச்சு 2 பேரும் வந்தோம். பிக்கு விநாயகராம். அப்போ உங்களுக்கு வேற பேர் பிக்குங்கிற பேர் இருந்திருக்காது. ஒரு விநாயகராமுடைய கச்சேரி, விநாயகராம் பக்கவாத்தியமா இருந்தே ஆகணும் அப்படின்னு எந்த சமயத்துல மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க? அது சக்தி குரூப்ல இருந்தா எனக்கு ஆரம்பிச்சது. சக்தி 1970s ஜான் மெக்லாப்லின். அப்பதான் எனக்கு கடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அது வரையும் அப்ப இதுக்குள்ள நல்லாவே போகும். இந்த சக்தி குரூப்ங்கிறது யாரு, எப்படி ஆரம்பிச்சது? அதாவது நான் அதுக்கு முன்னாடி MS ஓட வாசிச்சிருந்தேன். அப்ப கடத்துக்கு நல்ல பாப்புலர் இருந்து, கடத்து MS ஓட வந்ததுனால யுனைடெட் நேஷன் எல்லாம் போய் அது பாப்புலர் ஆயிடுச்சு. ஆனா யுனைடெட் நேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கச்சேரி இருக்கு இல்லையா? அது நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. நீங்க அப்ப வந்து நீங்க தான்? ஆமா, நான் தான் வாசிச்சேன், பக்கவாத்தியம் வச்சேன். ஓகே, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்பெல்லாம் நான் செம்மகுடி சீனிவாசியர், மதுரமணியர், பெரிய இருக்கு. அதுக்கு முன்னால MK ராஜபாவதர், பாட்டு TR மாலிங்க, ஃப்ளூட் மாலி, இதெல்லாம் வாட்சின்னு பெரிய சர்க்கிள் வாட்சின்னு MS ஓட வந்தேன். MS ஓட வாட்சி தான் எனக்கு முதல்ல வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம். ஏன்னா எங்க அப்பாவுக்கு வந்து இந்த கடம் வந்து வெளிநாட்டுல போய் நல்லா பாப்புலர் ஆகணும், கடம்னா இது மாதிரி வரணும்னு ஒரு எய்ம்ல தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்ப MS ஓட யுனைடெட் நேஷன்ல போனேன். யுனைடெட் நேஷன்ல போறதுதான் எனக்கு இந்த விப்புங்கிற பேரை அவருக்கு சொன்னா. அப்போ யுனைடெட் நேஷன்ல கச்சேரியில முதல்ல UN கான்செப்ட் நாங்க பண்றோம். அது வந்து எல்லா கண்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாரும் அதுல MS. அதுல என்னன்னா முதல் 64 போக வேண்டியது. வார் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, சீனாவுடைய. அது ஏதோ எந்த வார் இந்தியா சீனா, அது வார் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. பெரியவாட்ட போய் MS பேசிட்டு, அப்ப நீ என்ன பண்ணு, உலக சமாதானத்துக்கு ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் சொல்றேன், அது காஞ்சி அது சொன்னா. இத வந்து ராஜாஜி டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல இத பாட்டு இது பண்ணி ஹேண்ட்ரிட் ரேடியோ இவர் பியோனால இது பண்ணி வசந்த் வேற மியூசிக் பண்ணி ரிஹர்சல் பண்ணி முதல் கச்சேரி MS பாடி அதை இதே பாட்டை இங்கிலீஷ்ல அம்மா நின்று பாடியிருக்கான் யுனைடெட் நேஷன்ல. அந்த பாட்டை வந்து முதல்ல பிரபலப்படுத்தி இது பண்ணது MS தான், சவுத் இந்தியால இருந்து. அதுதான் அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வெளிநாடு போன பிளேன் ஏறினது MS-னாலதான். அதுதான் முதல்ல கர்நாடிக் மியூசிக் சர்க்கிள்ல MS ஓட. அதுக்கப்புறம் தான் இப்போ அதாவது உங்களை பத்தியும் அந்த சமயத்துல வெளியில தெரிய ஆரம்பிச்சிட்டு உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கட்டம் வெளிநாட்டுல தெரிய ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் தான் சக்தியை பத்தி நீங்க கேட்டீங்க. சக்தி குரூப் வந்து எல் சங்கர் வயலின், ஜான் மெக்லாப்லின் கிட்டார், ஜாகிர் ஹுசேன் தபலா, நாங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு ஃபியூஷன் மாதிரி ஒரு. அது எனக்கு இங்க ஒரு விஷயம், கர்நாடக இசை வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷனலான ஒரு பின்னணி. நீங்க இந்த சக்தி குரூப்னு ஒரு ஃபியூஷன் குரூப்ல இருக்கிறத எப்படி கர்நாடக இசை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து அதை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? நான் அப்ப வந்து MS ஓட வாய்ச்சிட்டு இருந்தேன். வாய்ச்சிட்டு ஆல் இண்டியா ரேடியோல பெர்மனன்ட் ஆர்டிஸ்டா நான் ஜாயின் பண்ணேன். ஒரே மாசத்துல எனக்கு பெர்மனன்ட் வந்துருச்சு. அந்த டைத்துல தான் எனக்கு சக்தியில ஜான் மெக்லாப்லின் என்ன பண்ணார் வந்து, அவ வந்து 4 பேர் சேர்ந்து ஒரு குரூப். அப்ப வந்து நான் மிருதங்கமும் அந்த தபலாவும் ஒரே தோல் அதிகமா இருக்கு, வேற பெக்குலியர் இன்ஸ்ட்ருமெண்டா ஏதாவது வேணும் அப்படின்னு. அப்ப வந்து சங்கர் என்ன பண்ணா, விநாயகராம் வந்து MS வச்சிருக்கா, நல்லா கடத்துல எல்லாம் வச்சிருக்கான், அவரை இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்ப என்ன வந்து கேட்டா, நான் வந்து ஆல் இந்தியா ரேடியோ வேலையை விடுறதா, இந்த வேலையை விட்டுட்டு தான் அதுக்கு போகணும். ஏன்னா அங்க ஃபாரின் போயாச்சுன்னா இங்க வந்து இது பண்ண முடியாது. அதுவோ புதுமை. அவர் சொன்னாரு, இது நாள் வரையும் நீ அக்காம்ப்ளிமெண்டா வாச்ச, இப்ப வந்து மெயினா ரிதம் பேஸ் பண்ணி நாங்க குரூப் சாதாரணமா என்ன பாட்டுக்கு அக்காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும்,
இப்ப நீங்க உங்க ரிதம் நீயும் ஜாகீர் ஹுசேன் கொடுக்குற அந்த ரிதத்தை பேஸ் பண்ணி நாங்க மெலடியை வாசிக்க போறோம். அப்ப நாங்க ஒரு சர்டன் பீசஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அந்த பீசஸ் நீ நெட்ரு பண்ணி அதை நெட்ரு பண்ணி பீஸ் வாசிக்கணும். ஒரு 2-3 மாசம் ரிஹர்சல் வரணும். உன் ஃபேமிலியெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வரணும் அப்படின்னு. எங்க வீட்டுல அம்மாக்கு ஒய்ஃப் எல்லாம் அங்க போவேண்டாம், ஃபாரின் போவேண்டாம், ஆல்ரெடி வேலையே இருக்கட்டும். நமக்கு இதுதான் ஒரு ஸ்திரமான வேலையாக நம்ம ஊர்ல எல்லாருக்கும் தோணும். எங்க அப்பா தீவிர இது அவர் என்ன சொன்னார், நீ உன் ஒய்ஃபை பண்ணி இங்க இருந்துக்கோ, ஆனா ரிட்டையர் ஆயிடுச்சுன்னா அதோட அந்த கலை வாங்கி போகும். என்னோட எய்ம் இந்த கடம் பாப்புலர் வெளிநாட்டுலாம் போனாதான் இதுக்கு இந்தியாவுக்கு கௌரவம் வரும். நீ இன்னைக்கு 60 ஆச்சுன்னா ரிட்டையர் ஆகப்போறான், இதுதான் நீ லைஃப் எல்லாம் இருக்கிறபடியும் வாசிக்கலாம். நீ அதுக்கு போறதுதான் எனக்கு, ஏன்னா இது ஒரு பெரிய சான்ஸ், சட்னி எல்லாத்துக்குமே கிடைக்காது. ஆனா இதுல எல்லாரும் இடைஞ்சல் இருக்கும். ஏன்னா அக்காம்பலிமெண்டா வாசிட்டு கர்நாடக சங்கீதக்காரெல்லாம் அதெல்லாம் ஒரு இதெல்லாம் இருக்கும். நீ உதஞ்சரம் பண்ணிக்கோ. சரி, நான் எது இருந்தாலும் நீங்க அப்பா சொன்னா அந்த வார்த்தையை நான் தட்ட மாட்டேன். சரி ஒத்துட்டேன்னு சொல்லி ஒத்துன்னு போயிட்டேன். ஒத்துன்னு போனோம்னா அங்கதான் எனக்கு பெரிய ஒரு புது இந்த கட்டத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம், இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் கிடைச்சது. ஏன்னா அதுல எனக்கு வெஸ்டர்ன் மியூசிஷனோட பழக்கம், நார்த் இந்தியன் மியூசிஷன் ஜாகீரோட போய் அதில் பழக்கமாச்சு. அது 2-3 வருஷம் சக்தி. எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. நீங்க மிருதங்கம் கத்துட்டீங்க, கட்டம் வாசிக்கிறீங்க. இப்ப முதல் முறையா இந்த தபலாங்கிறதோடைய ஐடியா கிடைக்கிறது. அப்புறம் ஜெனரலா அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கோடைய ஒரு ஐடியாவும் வருது இதுல. அப்ப இதெல்லாம் உங்களுடைய அந்த மியூசிக்கல் மைண்ட் எப்படி உங்களை ஒரு பெரிய கிளாஷ் ஆகிருக்கும் இல்லையா மியூசிக்கலி? அதாவது நம்ம கர்நாடக சங்கீதத்துடைய பின்னணிக்கும் அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கோட பின்னணிக்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது எப்படி நீங்க அதை எதிர்கொண்டீங்க? அவர் ஜானும் ஜாகீர் ஹுசேனும் எனக்கு ரொம்ப பாடுபட்டு அந்த பீசஸ் எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அத பீசஸை நான் நெட்ரு பண்ணி அதை மனசுல வாங்கிட்டு அதை அனுபவிச்சு வாசிக்கிறேன். தொட்டு போட்டு நெட்ரு பண்ணி வாசிக்காம அது மாதிரி எனக்கு 3 மாசம் பகலா பெரிய அபார்ட்மெண்ட் எடுத்துட்டு சாப்பாடு டின்னர் எல்லாம் பண்ணி வாசிட்டு பக்கத்திலேயே படுத்துட்டு வாசிக்கிறது, திருப்பி ரிஹர்சல், திருப்பி பாடுற வாசிக்கிறது, தூங்குறது, இப்படியே ஒரு 3 மாசம் ரிஹர்சல் பண்ணுவோம். ஒவ்வொரு பீஸும் நெட்ரு பண்ணி அவர் ஜாகீர் எனக்கு இன்னும் ஃபேக்ட் பார்க்க போனா ஜாகீர் ஹிந்தி, தமிழ்ல சங்கர் ஒருத்தர் தான், ஜான் மக்களா அப்படின்னு இங்கிலீஷ். நான் எனக்கும் இங்கிலீஷ் தெரியாது, சாதாரண இங்கிலீஷ். இதை ஜாகீரும் ஜானும் புரிஞ்சுதான் என்னோட இதை நாங்க எல்லாம் சகோதரமா பழகினோம், ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பழகல. அவளுக்கு தெரிஞ்ச அந்த பீசஸ் எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தான். அவ ஜாகீர் அந்த இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து நான் இருக்கேன் வாசிக்கிறேன்னு சொல்லி எனக்கு எழுப்பேன். எங்கிட்ட இருந்து கர்நாடிக் எல்லாம் ஜாகீர் கத்துட்டேன். அது பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதாவது இத சாதாரண மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி இத சொல்ல முடியுமா? வாயால சொல்லி விளக்க முடியுமா? இத மியூசிக் நம்ம பண்ணி காமிப்போம், பட் வாயால சொல்ல முடியுமா? அதுலதான் ஒரு புதுமை வந்தது. இப்போ ஒரு பீஸ் பண்ணா அது பண்ணோம்னா இதுக்கு ஒரு ரிதம் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, அப்ப நான் என்ன செஞ்சேன், ஒரு கோர்வைய நானும் ஜாகீரும் பிரிச்சு சொல்றது. இப்ப தட்டி தகதத்தின் தத்துவம் தகதத்தின் தத்துவம் தகதத்தின் தத்துவம் தகதின் தத்துவம் தின் தத்துவம் தத்துவம் தும் தரிக்கிறது 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 தரிக்கிறதும் தரிக்கிறது தரிக்கிறது தக 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 அந்த மியூசிக் அங்க ஆரம்பிப்பான். சரி, இதை நான் சொல்லுவோம், இது மெட்ராஸ்லயே பண்ணோம். ஏனாம் பட்ல இந்த பக்கத்துல இருந்து நான் சொல்லிட்டு வருவேன், அந்த பக்கத்துல இருந்து ஜாகீர் சொல்லிட்டு வருவோம். அந்த முடிவுல ஸ்டேஜ்ல கொண்டு வாசிப்போம். இப்ப நீங்க சொல்றதுக்கும் ஜாகீர் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருந்திருக்குமா? இல்ல, என்னோட பாலையா அவன் வாசி சொல்லியிருந்தான், அப்படியே வந்தது. அது முடியற தரிக்கிறது தரிக்கிறது அந்த முடிகிற போது அவ டியூன் ஆரம்பிக்கிறது நான் உட்கார்ந்து வாசிக்கணும். அந்த அது ஒரு பெரிய புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கொன்னக்கோள் எப்போதுமே ஜனங்களுக்கு வேர்ட்ஸ் தானே, அது லாங்குவேஜ் இல்ல, ஜெதி. அது ஜனங்களுக்கு நல்லா புரிஞ்சுது, மெலடியும் வந்துருது. அப்போ சவுண்ட் உங்களுக்கு அது சங்கீத ஞானம் ஒண்ணுங்கிற காதுக்கு எது நல்லா கேட்டதோ நல்ல மியூசிக் போய் டச் ஆகும். இந்த முதல்ல சக்தி குரூப்புக்கு போறப்ப ஒரு பெரிய ரிஸ்க் தான் நீங்க எடுத்துருக்கீங்க. பட் அந்த சமயத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான வருமானம் வந்துட்டு இருந்தது?
இந்த சக்தி குரூப் போய் அது வருமானத்துல ஏதாவது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினதா? அப்ப கச்சேரிக்கு உங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு இருந்தது, எப்படி அது மாறினது? அதாவது நான் அதுக்கு முன்னாடி கச்சேரி வாசிக்க கொடுத்ததா வாட்சின்னு தான் வந்தோம். சக்தியிலேருந்து தான் எனக்கு வந்து இவா வந்து எனக்கு ஜான் மக்லாப்ல வந்து மாசம் சேலரியா எனக்கு பர்மனண்டாவே இவா ஆண்டு கூட 4 மணி ரேட்டு கொடுத்து எனக்கு அந்த நம்பர் எதுக்காக கேட்க விரும்புறேன்னா, அந்த நம்பர் வந்து ஒரு ஐடியா கிடைச்சிக்கிறதுக்காக. அதோட அதுல சேர்ந்ததுனாலதான் எனக்கு வந்து கொலாபரேஷன் எல்லாரோட இதுவும் இருந்தது. அதுல ஒரு எனக்கு கர்நாடிக் மியூசிக் கட் ஆயிடுச்சு. எனக்கு அதுல சேர்ந்ததுனால ஒரு 2 வருஷம் நான் கர்நாடிக் மியூசிக் ஏன்னா இங்க நான் அமெரிக்கால உட்காந்துட்டேன் 2 வருஷம் ஃபுல்லா. அங்க இருந்தனால இவா ப்ரோக்ராமே வேர்ல்டு ஃபுல்லா சுத்தினப்போ அமெரிக்கா, பிரான்ஸ், வேர்ல்டு ஃபுல்லா, ஆஸ்திரேலியா எல்லாம் சுத்தி. அப்புறம் முடிச்சுட்டு அது சக்தி வந்து கொஞ்சம் பிரேக் ஆச்சு. அப்பதான் நான் இந்தியா வந்தேன். அப்போ இந்தியா வந்தோன்னா எனக்கு MS தான் வச்சிருந்தது. சக்தி குரூப் ஏன் பிரேக் ஆச்சு? அது வந்து அதுவே கலைச்சிட்டாலா இல்ல? அது வந்து சங்கர் நானு 4 பேரும் ஒத்துட்டு இருந்தோம். எனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம். நான் இந்தியா என்ன 3 வருஷமா விட்டுட்டு ஃபேமிலியும் அழிச்சுன்னு வர முடியாது. ஏன்னா நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி, எல்லாரையும் விட்டுட்டு அழிச்சுன்னு வர முடியாது. நானும் கொஞ்சம் விட்டு வரணும்னா லீவு கிடைக்கும், ஆபீஸா இருந்தா லீவு கிடைக்கும். இது எந்த க்ஷணம் வேணாலும் கச்சேரி போகும் எப்படி. இதனால எனக்கு கொஞ்சம் நான் போயிட்டு வரேன்னு சொன்னா அதோட ஜாகம் ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கண்டினியூ 3 வருஷத்துக்கு நிறுத்தினோம். அதுக்கப்புறம் சேர முடியல. அவர் சங்கர் வந்து பிஸியா வேற வழியில போயிட்டா. இப்ப நான் வந்து மெட்ராஸ் வந்த உடனே வேற கர்நாடிக் கச்சேரி வாசிக்க முடியாத, ஏன்னா அந்த கேப் விட்டு போயிட்டேன். அப்ப நான் தனியா ஒரு குரூப் ஆரம்பிச்சு ஜேஜி லயா வெஸ்டர்ன் இதெல்லாம் வச்சு அதனால தனியாவே குரூப் வச்சு அது குரூப்ல யாரெல்லாம் இருந்தா அதுல வந்து ஜேஜி லயான்னு ஒரு வெஸ்டர்ன் டாக்டர் அல்மேடான்னு பியோனா, நானும் என் தம்பி சுபாஷ் சந்திரன் கொன்னக்கோள் கடம் மிருதங்கம் இதை வச்சு ஒரு குரூப் லண்டன், பாரிஸ் எல்லாம் சுத்திருந்தோம். அதுக்கப்புறம் நானே ஒரு குரூப் சப்தாட்சனான்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சேன். அது ஆரம்பிச்சு நடக்க முன்னாடியே திரும்பி ரிமெம்பர் சக்தின்னு வந்தது. சக்திங்கிறது ரிமெம்பர். அவ வந்து ஏன்னா பழைய ரிமெம்பர். அப்போ ஜானோட சங்கர் வர முடியல. யார போடுறது என்னன்னு பார்த்தா மாண்டலின் சீனிவாசன் அதுல வந்தது. மாண்டலின் சீனிவாசன் ரிமெம்பர் செக்ஷன். அப்ப வந்து நான் கொஞ்சம் ஏஜ் இன்னும் ரொம்ப டூர் பண்ண முடியலன்னா என் பையன் செல்வ கணேசன் கெஞ்சிரா கடம் அவனை சொல்லி ஜாகிர் இவன் நாள். அதுக்கப்புறம் அதுலதான் சங்கர் மகாதேவன் எல்லாரும் சேர்ந்து ஒரு தொடர்ச்சி மாறி அந்த ஜான் அந்த தொடர்ச்சி வந்து பல்வேறு வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்குமே. ஆமா, நிறைய நடந்து. ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவது நான் சக்தி டூர்ல வாய்ச்சிட்டு இருக்கும்போது பாரிஸ்ல ஒரு கச்சேரி. அந்த கச்சேரியில ஆரம்பம் நாங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சோம். அதுல முன்ன ஒரு கண்ணாபுனா கிரௌட் இல்ல, ஒரு டீசன்ட் இது இல்ல, எல்லா காசும் ஒரு கலந்து ஒருத்தன் ட்ரிங்க் பண்ணிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டான். அப்ப அந்த டைம் என்னோட சோளோ நான் வாசிக்க வேண்டியது. சோளோ நானும் அவரும் ஜாகிரும் வாசிக்க என் சோளோ நான் வாசிச்சுட்டு இருக்கிறத இவன் ஆட ஆரம்பிச்சிட்டான். எல்லா ஜனங்கள்லாம் ஒரே இதா இருந்துருக்கு. ஜான் இது பண்ணிருக்கேன். நான் இங்க உட்காந்து ஸ்டேஜ்ல வச்சுட்டு இருக்கேன். இங்க வந்து அங்கேயே வந்து எனக்கு வர மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஜான் எனக்கு தெரியாது, நீ அவன் ஆட்டத்தை நிறுத்தணும், அது ஒம்பாடு நிறுத்தா ஜாக்கெட் பண்ணிட்டு அப்படின்னா. சரி பார்த்தோம்னா நான் இங்கே உட்காந்து இப்படி திரும்பி கொண்டு அவன் ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன தாளம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கர்நாடிக் எல்லாம் அவன் தாளத்துக்கு தான் நான் வாசிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவனை ஆடணும்னா அவன் தாளத்துக்கு தகுந்த மாதிரி நடைய கொடுத்துருந்தேன். அவனுக்கு ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவனை அப்படியே பாசிட்டு கொண்டு வந்தேன். அப்புறம் இது வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நடந்தது. அப்புறம் வந்து நான் இந்த கிராமி அவார்டு வாங்க போயிருந்தேன். இது அதுக்கு ப்ரோக்ராம் போயிருந்தேன். அப்ப வந்து அந்த காலத்து அப்ப வந்து கடத்துக்கு பத்தி ஒரு லெவலுக்கு தான் தெரியும். கடம் எல்லா இதுலயும் தெரியறதுக்கு தெரியல. அப்ப வந்து என்ன இதுல ஏர்போர்ட்ல லக்கேஜ் எல்லாம் எடுத்து செக் பண்ணோம்னா கடத்தை வந்து நம்ம பாக்ஸ் வச்சு இது பண்ணி கொண்டு போனோம். அப்ப வரைச்ச என்னன்னா இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டான். இது கடம் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு தெரியும் இங்கிலீஷ்ல கடம்னா வாட்டர்ஸ்ல கடம் அப்படின்னா பாட் மட் பாட்டு கிளே பாட் அப்படின்னு என்ன கிடைக்கும் ஓபன் பண்ண நான் பார்க்கணும் அப்படின்னா
சரி இது ஓபன் பண்ணேன். இது துணி எல்லாம் எடுத்து பானை இது பானை அப்படின்னு இது அவர் ஊர்ல வந்து ஃபிளவர் பாட்டும்பா, நீ எப்படி வேணா போட்டோம், இது எனக்கு லைஃப் உயிர், இது இப்போ வேணா உனக்கு வேணா நான் இப்போ இது சவுண்டு கலக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கிடந்து இடத்த வாய்ச்சி காமிச்சேன். பலவிதமான சவுண்ட வாய்ச்சி காமிச்சேன். அவன் ஆச்சரியப்பட்டு போயிட்டான். பல பேர் வந்து கூட்டம் வந்துட்டாங்க அங்க மொத்த கூட்டம் வர்ற ஆடியன்ஸ் ஜனங்கள்லாம் ஆபீசர்ஸ் எல்லாம் வாய்ச்சி உடனே இதுல வெரைட்டி சவுண்ட், இந்த பானையில என்ன வெரைட்டி உண்டோ அந்த சவுண்ட் எல்லாம் காமிச்சேன். அசந்து எப்படி இந்த பானையில இவ்வளவு இது வருது, அதுதான் எனக்கு பகவான் கொடுத்த வரம், அதுக்குதான் கச்சேரிக்கு ஓ அப்படின்னு சொல்லி என்ன ராஜமரியாதை வந்து எனக்கு கிராமி அவார்டு தராங்கன்னா உடனே அவனுக்கு புரிஞ்சு போயிருக்கேன். அது அவார்டு கொடுத்துட்டான், அதுக்கு கச்சேரிக்காக போறேன் அப்படின்னு அப்புறம் ராஜமரியாதை பண்ணி அதனால செக்கிங் பண்ணல. ஏன்னா நான் வெத்தலை சீவல் போடுறேன், அது ஒரு பெரிய கஷ்டமாச்சு. வெளில போறப்பெல்லாம் உங்களுக்கு அது கையில எடுத்து போவேன், அதை செக் பண்ணல பார்த்துட்டு பெரிய கடத்தோடைய புண்ணியத்துல வெத்தலை சீவல் தப்பிச்சிருச்சு உங்களுக்கு. சரி, அப்புறம் வேற என்ன? அப்புறம் வந்து நான் கச்சேரி இந்த வாத்தியம் வந்து உடையிற இன்ஸ்ட்ருமெண்ட். சரி, எப்போதுமே இது ரொம்ப ஜாக்கிரதை. மத்த எல்லாத்தையும் விட இதுக்கு ரிஸ்க். உங்களுக்கு தபலாவுக்கு இது கிடையாது, அதெல்லாம் அந்த மாதிரி ஆகாது. போட்டு ஒன்னு இடிச்சா கூட உடைஞ்சிடும். அப்படி இருக்கிற போது எனக்கு ஒரு டூர்ல போயிருக்கும் போது, எந்த நாட்டுல அதாவது நல்லா நடந்திருக்கு. முக்கியமா ஒரு கிளீவ்லண்ட் ஃபெஸ்டிவல், தியாகராஜ ஃபெஸ்டிவல், அதுல நான் வாசிக்க போயிருந்தேன். ஒரு 2 நாள் முன்னாடியே போயிடுவேன். அங்க போறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, ஜெர்மனில ஒரு கிட்டாரிஸ்ட் அவங்க ஒரு வெஸ்டர்ன் ப்ரோக்ராம் வாசிச்சுட்டு போனான். வாசிச்சுட்டு ஏர் இந்தியா பிளைட் போறதா பிளான் பண்ணேன். ஜெர்மனில போன உடனே என்ன ஆச்சு, டைம் சேஞ்சில பிளைட் மிஸ் பண்ணிட்டேன், ஏர் இந்தியா பிளைட்ட. அவன் சொன்னா சரி நெக்ஸ்ட் பிளைட்ல அனுப்பிச்சுடுறேன், எனக்கு டைம் இருக்கு, நெக்ஸ்ட் பிளைட்ல எடுத்து போலாம் அப்படின்னு சொல்லி இருந்து கொஞ்சம் அந்த மியூசிக்கல் ஷாப்ல போய் நான் கிட்டாருக்கு தந்தி வாங்கிட்டு வரேன். அது நான் போனா நான் கார்ல உட்காந்துருந்தேன். 1/2 மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் இவன் வரல. சரி நம்ம தான் போய் பார்ப்போம் மியூசிக்கல் ஷாப்ப என்னன்னு போய் பார்த்தா எனக்கு ஒரு ஆச்சரியம். அங்க வந்து ஒரு கடம் இருந்தது ஜெர்மனில. இல்ல அது வரையும் நான் கடம் இந்தியால தான் பண்ணுவான்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஜெர்மனில ஒரு கடம் இதே மாதிரி மானாமதுரை கடம்னு கடத்துல பல தினசு இருந்தாலும் மானாமதுரைன்னா வெள்ளையா நான் காட்டுறேன். அந்த மாதிரி இது என்னடா அதே இது மாதிரி கேட்டு எடுத்து அங்க வாய்ச்சி பார்த்தேன். அந்த கடை ஓனர் வந்துட்டார். யாரு, நீங்க இந்த கிராமி அவார்டு வாங்கின விக்கு விநாயகராமா? ஆமா, உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன இது வந்து ஸ்பெஷலா ஜெர்மன் லேடி பண்ணிருக்கா, அவ வந்து 2 கடத்தை ஒட்டி இருக்கா. அப்படி சாதாரண தட்டி ரூபமா வரும், அது இல்லாம 2ஐயும் இது பண்ணி ஜாயின் பண்ணிருக்கா. ஒண்ணு கலப்படமே இல்ல, பியூர் கிளை, ஜெர்மன் கிளை அப்படின்னா. மானாமதுரை இல்ல, ஜெர்மன் கிளை பெரிய. உடனே சரி அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னா சர்டிபிகேட் கொடுத்தேன். கொடுத்த உடனே எனக்கு இந்த கடத்தை சின்னதா குழந்தை மாதிரி இருக்கு, சின்ன கடமா. இது பார்த்தா நல்லா பியூர் மண்ணு, கோல்டு கலர்ல இருக்கு, மற்ற இதெல்லாம் இல்ல. நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் மனசுல. அவன் வந்து என்ன கேட்கக்கூடாது, பெரிய தெரிஞ்சுட்டு என்ன அவன் வந்து இந்த கடத்தை உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். இல்ல நான் வாங்க மாட்டேன், நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க கடம் இங்க வச்சிருக்க, இங்க இருந்தாதான் எனக்கு பேரு நல்ல. அதனால இல்ல சார் நாங்க நிறைய வச்சிருக்கோம் பண்ணிருக்கோம், இதை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஐயோ நான் ஏற்கனவே ஒரு கடம் வச்சுட்டு இருக்கேன், இந்த கடத்தையும் 2 கடம் எடுத்துன்னு போக முடியாது, எதுக்கு பிளைட்ல லக்கேஜ் இதாகும். இல்ல நான் உங்களுக்கு தனியா ஸ்பெஷல். அப்பதான் முதல்ல பாக்ஸ் எனக்கு பண்ணி கொடுத்தான். சரின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி அங்க இந்த மாதிரி நான் பேக்கிங் பண்றத என்னோட சான்றிதழ் இருக்கிறேன் தூக்கிட்டு அது எங்க வாங்கணும், அந்த கடம் பாக்ஸ் வாங்குறது கட்டும். அந்த பாக்ஸ்ல வந்து துணி எல்லாம் போட்டுட்டு என்னோட ஒரிஜினல் கடம் பாக்ஸ், இந்த பாக்ஸ்ல துணி, இந்த கடத்தை வரைய போட்டு கையில குழந்தை மாதிரிக்கு அதை ஜாக்கிரதையா அடிச்சுட்டேன். நியூயார்க்ல போய் இறங்குறேன், என்னோட ஒரிஜினல் கடம் உடஞ்சு போடுச்சு. அதுதான் ஒரிஜினல் இது. கடனை சுத்தி பார்த்து தான் எடுக்கணும். நான் மேண்டரின் சீனிவாஸ் கச்சேரிக்கு போறேன், அவங்க கிட்ட ஒரு கட்டை சுத்தி. சரி இது நீ என்ன சுத்தி நான் பார்க்கவே இல்லை, இருந்தே பார்த்தோம், வாய்ஸும் எடுத்துன்னு வந்திருக்கேன், ஒண்ணும் இல்ல. இது வந்து மகாபிரிவாளோட அனுகிரகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ இப்போ அங்க உனக்கு இடம் உடைய போறது நான் தரேங்கிற மாதிரி மைண்ட்ல எனக்கு பட்டது. அப்ப வந்து எடுத்து வச்சுன்னு அங்க போய் அந்த வருஷம் அவர் பேர் எல்லாரையும் எழுதுவாரு சுப்புடு, அவருக்கு அன்னைக்கு பாராட்டுங்க. சரி,
அவர் வந்து பஞ்சரத்தர் கீர்த்தனை எல்லாரும் வச்சுட்டு இருக்கா. நான் இந்த கடத்தை பழைய கடம் தான் ஒடிஞ்சு படுத்து ஒண்ணு இதை விட்டேன். இதை வச்சுட்டு பார்த்தா இவ சுதிக்கு கரெக்டா பஞ்சமம் சேர்ந்துருக்கு கடம். கரெக்டா? ஆமா, ஒரு தெய்வீகத்தை சார்ந்து. அங்க போய் நான் வாய்ச்ச உடனே என் கடம் தான் டாப்பா தனியா நின்னுது. மரம் அவனுக்கு ராத்திரி வந்து சுபு வந்து என்ன உங்க இடத்துல ஒரு சவுண்டு ஸ்பெஷலா இருக்கேன், என்ன மாமா அது பெரிய கதை, அது வந்து நான் இல்ல மகாபரிவா கொடுத்த கடம், பெரியவா உனக்கு அனுகிரகம் இருக்கு, அது வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த ஒரு சம்பவம். இங்க இந்த கர்நாடிக் மியூசிக் அப்படின்னாலே வந்து அது பக்தியிலேருந்து மட்டும்தானே வர மாதிரி நமக்கு இருக்கு. உங்களுடைய கடவுள் பத்தி பக்தி பத்தின உங்களுக்கு வந்து பாட்டு பாடுறதுங்கிறது வந்து நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? கடவுள் பக்தியோட அதை எப்படி இணைச்சு பாக்குறீங்க? அதாவது பாட்டு பஜன்ஸ் எல்லாம் பாடி வாசிப்போம். நான் பண்றது என்ன, அவளோட அனுகிரகத்தினாலதான் எனக்கு கிடைச்சதுனால இப்ப ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லி தச்சகாரம் சொல்லி இப்ப அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் பாடுவா. இது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து ரட்சித்து காத்து எமக்கு நிச்சயம் நீ அருள வேண்டும் 100 கண்ட ஸ்ரீ மகா பெரியவா சரணம் இருக்கு. இத தக்கிட்ட தக்கத்தாம் கத்தாம் திக்கிட்ட தக்கத்தாம் கத்தாம் தக்கிட்ட திக்கிட்ட தக்க தின் திங் தந்தாங்க தின் திங் தொந்தோம் தக்கிட்ட தின் தின் தான் தக்கிட்ட தின் தக்கிட்ட தக்கிட்ட தான் ததிங்க தக்கத்தாம் தக்கத்தான். இது கோரு மாதிரி இருக்கும். இதை எப்படியே வாய்ச்சா ஸ்லோகமா தெரியாது. என் பேர் என்ன சொல்லுவோம், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பாவம் மன்னித்து ரட்சித்து காவல் எமக்கு நிச்சயம் நீ அருளவே 100 கண்ட ஸ்ரீ மகா பெரியவா சரணம் தான். இத சொல்லுவான். இதை நான் வாசிப்பேன். இது ரெண்டும் சேர்ந்தா பாட்டு மாதிரி. நீங்க வந்து இந்த கிராமி அவார்ட் பத்தி சொல்லிருந்தீங்க. ஆமா, அது கொஞ்சம் டீடைல்டா கிராமி அவார்ட் எதுக்காக உங்களுக்கு கொடுத்தாங்க, அது எப்படி அந்த ஹோல் ப்ராசஸ் நடந்தது, அது கொஞ்சம். அதாவது நான் சக்தியில வச்சுட்டு இருந்தேன். சக்தியில அந்த டைப்ல நானும் ஜாகிர் எல்லாம் வச்சுருந்தேன். கிராமி அந்த அவார்டு அது வந்து ஒரு பிளானட் ட்ரம் ஒரு குரூப், எந்த வெஸ்டர்ன் குரூப், அதெல்லாம் ட்ரம்மர்ஸ் ஹிப்பிஸ் இதெல்லாம் ஆடுற ஒரு குரூப். அந்த ட்ரம்மருக்கு ஒரு மைண்ட்ல ஒரு எய்ம், வேர்ல்டுல இருக்கிற ட்ரம்மர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஆல்பம் பண்ணாங்க. ட்ரம் அப்படிங்கிறப்ப பலவிதமான பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும். ஆமா, அதான் ட்ரம்ஸ்னா எல்லா ட்ரம்ஸ் இப்ப வேகப்பட்ட சிம்பிள் அதுல அவன் ட்ரம்மர்ல பெரிய லீடர், அவன் ஒரு குரூப் நடத்திட்டு இருக்கான். அந்த குரூப் நடத்திட்டு இருக்கிறது அவனுக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற எல்லா ட்ரம்மரையும் ஒவ்வொரு வேர்ல்ட்லயும் பெரிய ட்ரம்மர்ஸ், மிருதங்கமும் ட்ரம் தான், கடமும் ட்ரம் தான், கெஞ்சிரா ட்ரம், வெஸ்டர்ன் ட்ரம்மர்ஸ் எல்லாரையும் இருக்கு சேர்த்து ஒரு ஆல்பம் பண்ணணும். பாபா ஊட்டின்னு சொல்லி பிரான்ஸ் 7 கண்ட்ரி எடுத்தான். 7 கண்ட்ரிலயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் 2 பேர் எடுத்துருந்தான். அதுல வந்து இந்தியால வந்து ஜாகிர் வந்து அவரோட ஃப்ரெண்டு. இந்தியால நார்த் சவுத், அப்ப நார்த்துக்கு சவுத் அவர் எடுத்துட்டார். இந்தியாவுக்கு வரச்ச ஏன்னா அவர் ஜாகிர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார். விக்கு நாராயண் சக்தியில ஆமா ஆமா அந்த அவர் என்ன இடம் பானையில வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம் ட்ரம் தானே அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லி என்ன 91ல நான் போனேன். அங்க போனோம்னா அப்பதான் எனக்கு இந்த கடம் ட்ரம்மர் ஆச்சு, ஏர்போர்ட்ல ஆச்சு, இதாச்சு. அப்ப உள்ள ரெக்கார்டிங் ராத்திரி 10 மணிக்கு வெடி வரையும் இருக்காரு. என்ன வாசிக்க போறோம் என்னங்கறதே எனக்கு தெரியாது. எல்லாம் லாங்குவேஜ் ஒவ்வொருத்தர் பாபா விட்டு வந்து சைன பாஷை, அது பிரெஞ்சு பாஷை, அமெரிக்கா எல்லா கண்டதுக்கும் ஒவ்வொருத்தர் பாஷையும் எனக்கு தெரியல. அப்ப வந்து ஜாகிர் சொன்னா நீ வாசி, நாங்க எல்லாரும் லேட் பண்றோம் அப்படின்னு. எப்படின்னு கால்குலேஷன்ங்கிறது காமன் எல்லாருக்குமே. பீச் தான் கணக்கு. நம்ம ஊர்ல தான் ஆதிதாளம், ஜம்பதாளம், சித்திர திருப்பட கணக்கு. அவளுக்கு பீட் கணக்கு தான். கணக்குல 7, 8, 9 இப்படி. அதாவது மைண்ட் முன்னாடியே ஒரு நோட்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க, அத காதுல கேட்க வேண்டியது அப்படி மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்படி வச்சு ஒரு 7-10 பீஸ் பண்ணோம். இத வந்துட்டு எங்களுக்கு சௌக்கியமா ரேட்டு கொடுத்தோம். பவர் 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் ஒவ்வொன்றும் ஆள் பாடி கார்ட் எல்லாம் பண்ணி அந்த வந்து சைன் பண்றது கான்ட்ராக்ட். இது வந்து ராயல்டி
உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி. அதாவது இத வந்து சிடியா ரிலீஸ் பண்றதுக்கு உங்க எல்லாருக்கும் சௌகரியமா கொடுத்துட்டு இனிமே எனக்கு இருக்கா ராயல்டி. இந்தியால வந்து கடம் வந்து ஒரு உபபகாதியமா இருந்த வாத்தியத்துக்கு யாருமே ராயல்டி கொடுக்கறது. ஏன்னா மெயின் ஆர்டிஸ்ட் வாங்கிப்பா இது ஒண்ணு இருக்கிறது. முதல்ல எனக்கு வந்தது. நான் சொன்ன உடனே இந்த பணம் எனக்கு வேண்டாம், பிரிவாளுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டேன். வீட்லயும் பர்மிஷன் கேட்கல, ஒன்றும் கேட்கல. இப்ப இது வந்து என்னன்னா என் ஃபேமிலி பேரன் பேத்தி வரைக்கும் அது வரக்கூடிய ராயல்டி இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. அது நான் வந்தேன் பெரியவா இது பண்ணி என்னாச்சு, வீட்டுல எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டான். அந்த ராயல்டி எழுதி கொடுத்தது இந்த ஆல்பம் நம்பர் 1 வேர்ல்டு ரெக்கார்ட்ல. அதுக்காக கிராமி அவார்டு கிடைச்சது. அப்போ 91 ரெக்கார்டு எடுத்தோம், 92 அவார்டு. ஒரே வருஷத்துல மேக்சிமம் அவார்டு சேல் ஆயிடுச்சு. அதனால அவார்டு. அப்போ அவார்டு வந்து கிராமி அவார்டு இது லீடருக்கு தான் கொடுப்பான். இவன் தானே பாட்டு போட்டிருக்கான், மிக்கி காக்ஸ் பேரு. அவன் என்ன செஞ்சான், இதுல எல்லாரும் பெரிய பெரிய ஆர்டிஸ்டா வந்திருக்கான், எல்லாரும் அந்த வாத்தியத்துல திறமை வாய்ந்தவன். அதனால நீ அவளை வரவழி காட்டணும், அவளுக்கு ஒரு அத்தாரிட்டி ஷீல்டு வரணும், எல்லாருக்கும் மாதிரி ஒரு சீட் வரணும். அவன் தான் சொல்லி எனக்கு இந்தியாவுக்கு வீட்டு தேடி வந்தது அந்த அவார்டு. நான் போல அதுக்கப்புறம் தான் அதை வச்சு டூர் போனோம். நான் தான் நினைச்சினேன் அப்போ 91 கிராமி அவார்டுனா என்னன்னு தெரியாது. ஏன்னா கிராமி அவார்டுனா அமெரிக்கா அவார்டு. அமெரிக்கால வந்து ஒரு கொலாபரேஷன் இருந்தாதான் அவார்டு வாங்கணும். இந்தியன் ஆர்டிஸ்ட்ல இருந்து ஒரு கொலாபரேஷன். அப்ப இந்தியன்ல சவுத் இந்தியன்ல யாருமே வாங்க போறதுக்கு இல்லை. நான் எனக்கு வந்தது பெரியவா அனுப்புறதுனால்தான் எனக்கு அது வந்தது. அப்ப அந்த கிராமி அவார்டை பத்தி நான் வந்ததே வாங்கி வச்சுட்டேன், பேசாம டூர் போயிருந்தேன். ரகுமான் இந்த 2 வருஷம் முன்னாடி கிராமி அவார்டு வாங்கிட்டு வந்து அந்த அவார்டுக்கு பெரிய மவுஸ் பெருசா ஆயிடுச்சு. அப்புறம் என்ன வந்து கிராமி அவார்டு யாரும் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கா, சவுத்துல இருந்து நான் ஒருத்தன் தான். நார்த்ல பண்டிட் ரவிசங்கர் எல்லாரும் வாங்கியிருக்கா, ஜாகிர் ஹுசேன். நான் சவுத்துல நம்பர் 1. அதுதான் இன்னைக்கு எனக்கு பேரா கிராமி அவார்டு. இல்ல அது பெரிய பெரிய ஆனர் தான். அது எல்லாரோடையும் கொலாபரேட் பண்ணதும் ஒரு அதுவே ஒரு சந்தோஷமானது. ஆன் டாப் ஆஃப் தட் உங்களுக்கு மகா பெரியவரோட அனுகிரகத்தினால்தான் இது கிடைச்சது. நாம ஒண்ணும் பண்ணல. இன்டர்நேஷனலி ஏகப்பட்ட மியூசிஷியன்ஸோட நீங்க வந்து சேர்ந்து வாசிச்சிருக்கீங்க, அக்கம்பெனி பண்ணிருக்கீங்க, அப்புறம் மெயின் ஆர்டிஸ்டாவே பலது பண்ணிருக்கீங்க. இதுல உங்களை ரொம்ப கவர்ந்த நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட்ட மியூசிஷியன்ஸ் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுவீங்க? அதாவது பெல்லிகாப்பம் நாங்க சக்தி டூர்ல பொறுத்தா அவ வந்து ஒரு வேற எதுவும் இருந்தா கச்சேரியை கேட்டுட்டு நான் 2 கையில வாசிப்பேன். இத உடனே அடுத்த கட்சியில அவன் ப்ராக்டிஸ் பண்ணி வாய்ச்சான். நான் பல நாள் வாய்ச்சேன், பிராக்டிஸ் பண்ணது அவன் கை ஒரு தடவை கேட்ட வாய்ச்சான். அது மறக்க முடியாத பெல்லிகாப்பம். ட்ரம்மர்ஸ் ரொம்ப அப்புறம் அவனோட வாய்ச்சா அது எனக்கு ஒரு மறக்க முடியாது. பாபா ஊட்டுஞ்சலி அவரும் ஒரு பெரிய காங்கோ ட்ரம்மர். அவரும் ஆப்பிரிக்கன் தமிழ்நாடு சவுத்துல ஜாகிர் ஹுசேன், அவரை நான் மறக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து தபலா வாட்சி எல்லாம் நார்த்து சவுத்து எல்லாம் கலந்து வாசிக்கலாம். இவன் 3 பேரும் எனக்கு மனசாட்சி அந்த அளவுக்கு அவங்களுடைய டேலண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்ப வந்து ஓகே உங்களுடைய ஏரியா அது ட்ரம்ங்கிறது. நீங்க வந்து மத்தபடி வாய்ப்பாட்டுல பாடி இருக்கிற எவ்வளவு பேர் கம்பெனி பண்ணிருக்கீங்க, மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் பத்தி சொல்லிருக்கீங்க, சங்கர் பத்தி, இந்த மாதிரி பல பேரை பத்தி. இதுல வந்து ஒரு நிஜமாகவே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி அவங்களுடைய துறையில பாடல் வாய்ப்பாட்டு பாடுறவங்களா இருக்கட்டும் அல்லது ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான பிளேயர்ஸ் அப்படின்னு நீங்க யாரெல்லாம்? ஃபர்ஸ்ட் வந்து MS சுப்புலட்சுமி தான் பாட்டுல. இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிற பார்க்கணும்னா மாண்டலின் ஸ்ரீனிவாஸ். ஏன்னா அது எங்கேயோ இருந்த வாத்தியத்தை இன்னைக்கு பாப்புலரைஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு குறுகிய காலத்துல இன்னைக்கு வந்து பெரிய அந்த எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பாப்புலரைஸ் பண்ணது இந்த வயசுல சின்ன வயசுல பண்ணது அவங்க மறக்க முடியாது. எனக்கு இன்னைக்கு வந்து மியூசிக் சீன் இப்ப இருக்கிற கர்நாடிக் மியூசிக் சீன் எப்படி இருக்குன்னு இப்போ நான் ஜாஸ்தி ரொம்ப வேற ஏஜியா இருந்தேன். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் நிறைய இப்போ வர எல்லாரும் இன்ட்ரெஸ்டா பாடுறாங்க. நல்ல உழைப்பு இருக்கு எல்லா தொழிலையும், கடமா இருக்கட்டும், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் மிருதங்க எல்லாத்தையும் நல்லா உழைச்சி வந்துட்டு இருக்காங்க. நீங்க உங்க கச்சேரிகள்ல நான் பாத்திருக்கேன், நான் சில சமயத்துல அந்த கடத்தல தூக்கி போட்டு பண்ணிருக்கீங்க. அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான சமாச்சாரம். கடம் தூக்கி போடுறதுக்கு சாதாரண தூக்கி போட முடியாது, ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. கை விட்டு இந்த அளவு இப்ப
அந்த 5 காலுக்குள்ளதான் லயம் போகும். கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியா ரொம்ப தூரம் அது போற லெவல் வரையும் மனசுல பிடிச்சுன்னு போடணும். இதுக்குன்னு ஒரு கோர்வையே இருக்கு. அந்த கோர்வை வச்சு நான் போட்டு பழகணும். ஆமா, இது அந்த காலத்துல இருந்தே பழக்கம் இது உண்டு. ஆளுநர் ராமச்சந்திரன் இவெல்லாம் பண்ணான். MS கச்சேரி நான் யுனைடெட் நேஷன்ல எனக்கு ரிக்வஸ்டே வந்தது. யுனைடெட் நேஷன்ல கேட்ச் த கடம் வந்து போட்டு எனக்கு கேட்டா அந்த கச்சேரி தனியார் கேட்ச் பண்ணி வச்சேன். இது மறக்க முடியாது. ஆனா அது வந்து ரொம்ப ரிஸ்க். அது ஒரு லெவலோட போட்டு பிடிக்கணும். கொஞ்சம் விட்டாச்சுன்னா இப்ப கேட்ச் பால் கேட்ச் பண்ற மாதிரி தான் அது பிராக்டிஸ் பண்ணணும் ரொம்ப. இல்லன்னா சில பேர் வந்து அத நீங்க இப்ப சொன்னதான் தெரியுது. அது வந்து முன்னும் பழைய காலத்துல இருக்கு. இல்ல நான் நினைச்சேன் அது வந்து சுத்தி இருக்கிற வந்து ஒரு அபராதமா நினைச்சேன். என்னடா இந்த மாதிரி இல்ல அது ரொம்ப அது ஒரு சம்பிரதாயம். அதுக்குன்னு ஒரு கோரியே இருக்கு. அந்த கோரியை வாய்ச்சாதான் தூக்கி போட முடியும். இப்ப மாடலாதி தாங்கிறதுக்கு தத்தம் கடத்துக்கடி தாங்கிறதுக்கு தத்தம் கடத்துக்கு தாங்கிறதுக்கு தத்தம் தா தி கே நா தும் தகிட்டத்தும் தடிக்கிட்டத்தும் தகிட்டத்தும் தடிக்கிட்டத்தும் தகிட்டத்தும் இந்த தா தி இந்த கேப்ல தூக்கி போட்டு கரெக்டா பிடிக்கும். நம்ம நீங்க வந்து மிருதங்கம் கடம் ரெண்ட பத்தி பேசுனீங்க. இது தவிர வேற என்னென்ன பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நம்முடைய பாரம்பரியத்திலேயே வந்துட்டு இருக்கு? நிறைய இருக்கு. அதுல வந்து ஓல்டுல பாக்க போனா கெத்து வாத்தியமும் இருக்கு. கெத்துன்னா அது பெர்கஷன். ஆனா பார்த்தா வீணை மாதிரி இருக்கும். 4 தந்தி தான் குச்சியால வாசிக்கிறது. குச்சியால மிருதங்கநாதம் வரும். அது கம்பி நம்ம பெர்கஷன் தான். ஏன்னா அது வந்து கம்பி வந்து கம கொடுத்து அதெல்லாம் கிடையாது. இப்ப தாம் கட்டி குச்சியில ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி இந்த வீணை மாதிரி இது வந்து ஆவடியார் கோயில்ல சிவ பூஜைக்கு வாசிச்சுட்டு இருக்கா. இன்னைக்கும் வாசிச்சுட்டு இருக்கா. அந்த வாத்தியத்தை ஆவடியார் கோயில் அரிகர பாவதர் பையன் சுப்பிரமணியம் வாச்சு. அதுக்கப்புறம் என்னோட தங்க பையனை நான் அந்த வாத்தியத்தை நான் அவர்கிட்ட கத்துக்க சொல்லி என் தங்க பையனை என் குரூப்ல அவனை இப்ப நான் வச்சுக்கேன். இது ஒண்ணு கொன்னக்கோளுங்கிறது பழைய காலத்துல வைத்திலிங்க தான். கொன்னக்கோள்னா வாயில சொல்றது காமெடியா இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி அதை கொண்டு வரணும். அந்த வாயில கும்னு அந்த கும்மிக்கு மாதிரி வரும். அது என் தம்பி ரொம்ப அழகா கொன்னக்கோள் சொல்லுவான். அதையும் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருக்கேன். கெஞ்சிரா பழைய காலத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. கெஞ்சிராவே வந்து ஒரு ரொம்ப பழையதுன்னு சொல்ல முடியாது. ஆமா, இல்ல பழைய காலத்துல தட்சாமூர்த்தி பிள்ளை இவெல்லாம் வாச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டோலக்குன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் இப்ப டோல்கி வேற டோலக்கு வேற. டோல்கிங்கிற சிங்கிளா வச்சு டோலக்குன்னா கர்நாடிக் டோலக் இருக்கு. அப்படியா? ஆமா, இது மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது கொஞ்சம் நாளா நாள் படல. இப்ப மோர்சிங்கு கெத்து இதெல்லாம் வந்திருக்கு. மோர்சிங் வந்து பழைய காலத்துல வாசிச்சு அப்பா வாசி. ஆமா, எங்க அப்பா கெத்து அது வந்து மோர்சிங்க வந்து நம்ம எதுல வகைப்படுத்துவோம்? ஆமா, அந்த காலத்துல தாளவாதி கச்சேரி தான். ஒரு கச்சேரியில 1 மணி நேரம் தாளவாதி. கொன்னக்கோள், மிருதங்கம், கடம், கஞ்சீரா, மோர்சிங், கெத்து இதெல்லாம் வரும். ஒவ்வொருத்தரும் ஒரு டேர்ன் வரும். அதுல நான் நிறைய வாசிச்சிருக்கேன். அதுல சரி சரி சரி. இப்ப இந்த மாதிரி நம்ம பல வகைகளை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப இந்த ஒரு கடம் வாசிக்கிறது அப்படிங்கிறது நீங்க வந்து இந்த மாதிரி 4 கடம் வாசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. என்னது இது? அது வந்து சாதாரண ஒரு கடம் தான் இந்த காலத்துல பழைய காலத்துல வாசிச்சிருந்தேன். நான் என்ன பண்ணேன், இந்த ஒரு கடம் ஒரு சவுண்டு தான் வருது. ஒரு கடத்துல 4 கடம் வச்சா 4 விதமான சவுண்டு வரும் உங்களுக்கு. ஏன்னா கடம் வந்து ஒவ்வொரு மண்ணுக்கு தகுந்த மாதிரி சவுண்டு வருதுங்கிறதுனால அதை வச்சு அதனால 4 கடமா வச்சு ஒவ்வொரு சுத்தி. அதான் இப்போ சாரி காமா பாதா நீசா 7 ஸ்வரம் இருக்குல்ல. இந்த 4 காம்பினேஷன். இப்போ சங்கராபரணம் ஒரு ராகனா மோகனம் அதுக்கு என்ன ஸ்வரம் இருக்கோ சாரி காப்பா மோகம் அது மாதிரி ஒவ்வொரு ஸ்வரத்தை வச்சுட்டு அதுல ரிதமிக்கு கோர்வைய பிரிச்சு வாசிக்கிறேன். இதுதான் 4. ஏன்னா அப்பதான் நான் சென்டர் பிளேஸ்ல உட்காந்தா 4 சுத்தி 4 வச்சுட்டு வசிக்கிறது ஒரு பெரிய இதா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நம்ம இவ்வளவு விருதுகள் வாங்கி இவ்வளவு விஷயங்கள் உலகம் முழுக்க போய் இந்த கலையை கொண்டு போய் சேர்த்து இங்க எல்லாருக்கும் இதை பத்தி ரொம்ப அற்புதமா விளக்கினதுக்கு நன்றி. எனக்கு வந்து இது பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம்.